இன்ஜினியராக வேலை பார்த்து கொண்டு இருக்கேன். ஓ அப்படியா சத்யஜி, ஓகேப்பா ஓகே. இப்போ துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? சூப்பரு. போய் எவ்வளோ நாள் ஆகும் சத்யராஜி? கோயில் வீட்டுக்கு பதிலாக கோயம்பேடுன்னு எழுதி வச்சிடாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் எழுதுவதற்குள் என் வாய் கோணி விட்டது. ஓ என்ன உதயகுமாரண்ணா, உங்களை நேரில் வந்து நான் மீட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இருக்குது பார்த்துக்கங்க. எங்கள் வீட்டிலலாம் பேசி வச்சாச்சு உதயகுமாரண்ணா, உங்கள் வீட்டுக்கு மட்டும் வரணும் அப்படின்னு. மாமா வாங்கி கொடுப்பது ஒரே நாளில் தின்னுட்டு இப்போ மாமா போட்டு கஷ்டப்படுத்துறீங்க. உங்களுக்கு எப்படி மாமா வாங்கி கொடுத்தேன்? மாமா பைசா அவ்வளோ கஷ்டப்பட்டு அடே கஞ்ச பிசுனாரி, உங்கள் மாமாக்கு நீ இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. கேக்கி வாரத்தில் ஒரு நாள் பண்டை வாங்கி தந்த என்ன உங்கள் மாமா குறைஞ்ச போயிருவா கேட்கேன். ஆமாம் அப்படிங்கிற சத்யராஜ். எத்தனை வருஷமாக வேலை பார்க்கீங்க சத்யராஜ்? குரு பிரகாஷ், ஹாய் குரு பிரகாஷ், வாங்க வாங்க, அம்முவேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. ஹாய் சங்கரு. சங்கரு டான்ஸ் எல்லாம் போட்டு கலக்குற என்ன சங்கரு, வேற லெவலு தான். போ சாப்பிட்டீங்களாக்கா? போயிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பேசுறது கேட்கலக்கா. நீ ஹெட்ஃபோன் வச்சிருப்பிய, காத்துல வைக்கறியாது. சரியான குத்தாட்டம்லாம் போட்டிய சங்கரு, செமையா இருந்து. நான் கம்பெனிக்கு போயிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். ஓகே சங்கர் ஓகே. ஜெயஸ்ரீ ஸ்டோரு தான் அந்த சாலையில் முதல் மளிகை கடை. அப்போ அதான் தான் இருக்கும், ஏன்னா அந்த பேர் எனக்கு சொன்னது மாதிரி ஞாபகம் இருக்குது. ஓகேண்ணா ஓகே. அப்போ நான் கோயில் மேடன் மட்டும் சொல்லிடுறேன் சரியா? உங்கள் தம்பிக்கு தெரிய வேண்டுமே என்று சொன்னேன். ஓ அப்படியாண்ணா, ஓகே 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 பாய். மீண்டும் முயற்சிக்கவும். என்ன சொல்லணும் சொல்லு நாகராஜ். அப்போ கோயில் மேடுன்னு சொல்லணும் அப்படி தானேண்ணா? ஓகே நான் சொல்லேண்ணா. கோகுல நீ ஒரு வாரம் நீ அந்த ஸ்கூலுக்கு போண்டாமா, காலேஜுக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாவளா? அப்போ உனக்கு கரண்ட் ஒரு நேரம் ஒழுங்காக இருக்காது. ஒரு நாள் குடும்பத்தோடு வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக வரேன் கோகுலு, நீ கூப்பிட்டுட்டா பதியா, அதே பெரிய விஷயம். நான் கண்டிப்பாக ஒரு நாள் வரேன். உனக்கு கல்யாணத்துக்கு வரேன் கோகுலு சரியா? கல்யாணம் வயசு இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல கல்யாணம் பண்ணுவார்ல, அப்போ வாரேன் சரி. நீங்க எந்த ஊரு? நான் நாகர்கோவில் சத்யராஜி. உங்களுக்கு சொந்த ஊரு என்னமா? மூடலியோ? மூடி இருக்கனா மூடலியா? அப்பா ஊத்தி கொடுத்தியோ? நான் அப்பா வேண்டாம் சொல்லுவாங்கல்ல, நேரத்தெல்லாம் குடிக்கல. அப்போ நீ கொடுத்தா குடிக்காங்க டீ, நான் கொடுத்தா குடிக்க மாட்டாங்களா? ஆளை ஆளு. நான் இருக்கும் போலுக்கு நினச்சிட்டு முடியப்போம் அடுத்த நேரத்தை சூடு பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி. அடியே நான் வந்து டீ பாத்திரத்துக்குள்ளே டீ இருக்கான்னு பார்க்கல. நேற்று அப்பாவுக்கு டீ கொடுக்கும்போது அப்பா குடிக்கல, அப்புறம் நைட்டு நான் சூடு பண்ணி குடித்தேன். அப்போ அதே தான் இப்பவும் நினச்சிக்கிட்டு சரி நீ எனக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி வச்சுருந்தியா ஓகே, உள்ள டீ இருக்கும்னு நினச்சிட்டு மூடி வச்சு. டாக்டரு ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லுவாங்க. நான் வந்தேன்னா வீட்டில் இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சி, அதனால் காலேஜுக்கு ஓடிடுவேன். ஓ அப்படியா? நேரமே போகாது பார்த்தியா? எப்பவுமே சவுண்டு போட்டுக்கிட்டே காலேஜில் இருப்பேன். இங்கே வீட்டில் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குதுக்கு அந்த ஃபோனில் பைத்தியம் கணக்கு எதோ புலம்பிகிட்டே இருக்கணும். இதுக்கு காலேஜ் போகலாமேன்னு தோணும்.